ஹலோ 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 பிரீத்தி தானே? ஹலோ யாரு? பிரீத்தி தானே பேசுறது? ஆமா, நீங்க யாரு? தெரியலையா என்ன? தெரியல, யாரு? என்னப்பா மறந்துட்டியா? ஹலோ, சொல்லுங்க. ரித்திக் தெரியுமா? ஓ, சொல்லுப்பா. எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருங்க. உங்கள் ஊருக்காக தான் வந்தேன், அதான் ஃபோன் பண்ணேன். எங்க? நீங்கள் அங்கே திருப்பத்தூர் தானே? இங்கே திருவண்ணாமலை தாண்டி அந்த சைடு தான் வந்திருந்தேன். அந்த போர்டு பார்த்தேன், ஞாபகம் வந்துச்சு, ஃபோன் பண்ணேன். நீங்கள் தான் மறந்து நம்பர் இல்லை போல். என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு போகிறீங்களா? மேரேஜ் ஆயிடுச்சா? லவ் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? லவ் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? அந்த பக்கமே போகக்கூடாது. ஏன்? ரிலேஷன்ஷிப்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்ப்பா? நான் கல்யாணமே வேண்டான்ட்டு இருக்கேன். இதில் எங்கே நான் லவ் பண்ணுறது? என்னாச்சு? இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? விட அப்போ ஆனதுங்க. எப்போ? அப்போ சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆகுது? 2021. தெரியல. 21. பரவாயில்ல, நான் பேர்னு சொன்னோன்னே கண்டுபிடிச்சி. அது எல்லாமே பழைய ஃபோன்லேயே எல்லா நம்பரும் போயிடுச்சு. ஓஹோ. உங்கள் ஃப்ரெண்டு கூட கால் பண்ணால் யாருன்னு கேட்டாங்க. அது என்னைக்கு? ஒரு 2-3 மாதம் இருக்கும். காவியாவா? ஆமாம். யார் நீங்கள்? பர்த்டே அவளுக்கு. அப்படியா? நேற்று கால் பண்ணல, ஆனால் எனக்கு தெரியாதுல்ல. அதான் யார் நீங்கன்னு தெரியலையே அப்படின்னானு அப்புறம் சொன்ன பிறகு அப்படி நீங்களா, சரி சரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கிறீங்க. வீட்லேயே தான் இருக்கீங்களா? வேலைக்கு ஏதாவது போயிட்டு இருக்கீங்களா? ஒன்றா இருந்தீங்க, அப்புறம் 2 பேர் பிரிஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்களா? அது சும்மா அங்கே ஜூனியர் பொண்ணாக. அப்போல்லாம் டெய்லி கால் பண்ணுவோம், பேசுவீங்க. இப்போல்லாம் பேசுறதே கிடையாது. பிஸி. அப்படி இல்லை, அது ஒரு பீரியட் ஆஃப் அது சொல்லுவாங்களே, அது கொஞ்ச நாள் இந்த மாதிரி நீங்கள் அங்கேருந்து போனோன்னே அறிமுகம் மாறி 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 அடி போயிடுச்சு. யாரோ அப்படின்னு யார்கிட்டமே டச்ல இல்லைங்க. அங்க இருந்தவங்க ஃபோன் போனதுக்கு அப்புறம் யார்கிட்டயுமே அங்க பேச சும்மா இல்லை. யார்கிட்டயும் டச்லயும் இருக்கிறது இல்லை. வாங்க போங்கலாம் பேசுகிறப்பெல்லாம் வாடா போடான்னு. நான் வாடா போடான்னு பேசுனேன்? ஆமாம், வாடா போடான்னு பேசுவேன். சான்ஸே இல்லை. ஆச்சோ, ஞாபகம் இல்லையா உனக்கு? நடு ரோட்டில் நின்று வீடியோ கால்லாம் பண்ண ஞாபகங்குது. நானா? நான் உன்கிட்ட பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? வீடியோ கால்லாம் சத்தியமா ஞாபகம் இல்லை. வீடியோ கால் பேசுனதும் தெரில. என் ஃபேஸ் ஆச்சு ஞாபகங்குதா? அது மட்டும் எப்படி ஞாபகங்குது போல். அப்போ வந்துட்டு நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லிச்சு. அப்போதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சரி ஜாலியாக பேசுவேன்னு பேசணுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் வேற எங்கேயும் வேலைக்கு போனேன், சென்னைக்கு போனேன். அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறதில்ல. அப்புறம் நீங்களும் வரல. அப்புறம் அவ்வளோதான். நான் நம்பர் மட்டும் வச்சிருக்கிறேன். நான் ரொம்ப ஷார்ட் பீரியட்னு நினைக்கிறேன் பேசுனது. ஆமாம், ஒரு அந்த அதான் சொல்லியிருந்தேன், ஒரு ஏரியில் மீன் பிடிக்க போனோம் அப்படின்ட்டு. அதில் ஞாபகம் இல்லையா? ஒரு ஏரியில் மீன் பிடிக்க போயிருந்தோம். அதுக்கு நாங்கள் காவலுக்கு கொஞ்ச நாள் இருந்தோம். அந்த நைட் டைமில் அங்கே இருக்கும்போது ஃபோன் பண்ணுவோம், ஜாலியாக அப்போ பேசுனது. அப்புறம் அங்கேருந்து நான் வந்துட்டேன், சென்னைக்கு போயிட்டேன். சொல்லியிருப்போம், நீ மறந்துட்டேன். ஒரு காலம்.
ம். ம். இப்ப இடையில ரீசெண்டா அங்க ஃபோன் பண்ணும்போது இல்ல எங்க ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. வாய்ஸே சும்மா மாறி இருக்குப்பா. எல்லார்கிட்டயும் அதேதாங்க சொல்றேன். அப்படியா? சேஃப்டி பர்பஸ். ஓ, ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச. கூட ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். கல்யாணமோ ஹலோவோ எனக்கு எவ்வளவு அலர்ஜி இருக்கு. சுத்தமா இருக்காது. வாய்ஸ் மாறிடுச்சு. அப்ப கிச் கிச்னு இருக்கும். வயசாயிடுச்சு உனக்கு. வயசாயிடுச்சு. இப்பதானே தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். இல்லப்பா, வாய்ஸே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப வந்து நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் ஏதோ. அப்போ மெச்சூர்டு இல்ல, மெச்சூர்டா. ஓ, அதைத்தான் நானும் சொல்றேன். அப்ப கொஞ்சம் குழந்தைத்தனம். அப்ப வாய்ஸே அப்படி இதுவா இருக்கும், ஒரு மாதிரி சில்லியா. அது நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வயசாயிடுச்சு. கரகரன்னு கேட்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கேக்குது. நான் இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். உடம்பு சரியில்லை கொஞ்சம். என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போறீங்களா? நைட் ஷிஃப்ட் பாக்குறது ஹெல்த் இஷ்யூ. ஆமா, மாறி மாறி பாக்குறீங்களா இல்ல ஒரு நைட் ஷிஃப்ட் மட்டும் தானே? இல்ல ஷஃபிள் பண்ணி தான் பார்க்கணும். ம். பட் நைட்ல தூங்குறது வேண்டாம். ஹெல்த் இஷ்யூ. எவ்வளோ நாள் தான் அப்படியே இருக்கு? மேரேஜ்லாம் பிளானே இல்லையா? ம். வீட்டுல பாக்கன்னு சொன்னாங்க. பாருங்க, நான் சொல்லும் போது பண்ணிக்கிறேன். அப்பவே நீ வீட்டுல பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தப்பா நீ என்கிட்ட. எப்ப 2020 அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. நானும் நோ நோ சொல்லிட்டு இருக்கேன். 4 வருஷமாவா? அலைன்ஸ் வந்துட்டே தாங்க இருக்கு. அப்ப கொஞ்சம் கம்மி, இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி. எங்கடா போற? எங்க ஒரு பையன் ஸ்கூல் விட்டு போறான். நாங்களும் ஒரு நாள் இப்படிதான்டா போனோன்ற மாதிரி சின்னதா. இப்ப நான் 5வது 6வது படி, 5வது 4வது ஸ்கூல் உள்ளூர்ல இருக்கும்ல, அதுலேருந்து போறானுங்க. பாக்குறேன் என்ன நம்மளும் போனோம் ஒரு நாள் இப்படி அப்படின்னு. ஹைட்டா ஜானியா இல்லையா? ஹைட்டெல்லாம் ஆளுங்க. அதான் பார்த்தேன். அப்படியே தான் இருக்கியா? ஹைட்டாவில் வெயிட் ஆயிட்டேன். அப்பா லைட்டா வெயிட்டா இருப்பா அப்பவே நீ. அப்பவா? எங்க அப்ப எவ்வளவு ஒல்லியா இருந்தீங்க? 2021. ரொம்ப லீனா இருந்தீங்க அப்போ. ஆமா, கொஞ்சம் ஸ்லிம்மா தான் இருப்ப. நார்மலா இருக்கு, பாக்கிறது நார்மலா இருக்கும். நான் போட்டோ ஒரு வாட்டி பார்த்தேன், அப்புறம் தான் வீடியோ கால் பண்றது. ஃபேஸும் அப்படிதான் இருக்குது. ஃபேஸும் கொஞ்சம் குண்டாகி போச்சா? ஏன்? சாப்பாடு வயசாயிடுச்சு அப்படிலாம் இல்லைங்க. அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக நிறைய மெடிசன் எடுத்து வெயிட் ஏறிடுச்சு. உங்களை யாருங்க ஏமாத்தாங்க? அழகாக தான் இருக்கு. உங்களை ஏமாத்திக்கிறான் பாரு, யாருன்னு தெரியல. என்னன்னு விட்டு போயிட்டாங்க சொன்ன, நான் மறந்துட்டேன். அப்ப சொல்லிருப்பேன். வேணாம் வேணாம் மட்டும் இருக்குங்க. மெமரிஸ் மட்டும். எனக்கு என்ன 24 தான் ஆச்சு. பசங்க எல்லாம் 24 பண்ணுவாங்களா? பண்றோம் பண்ணுவோம், நமக்கு செட் ஆகுமா? நாளாகும்ப்பா. என்னடா என்னையா கூட்டாங்க? என்னன்னு சொல்லு.
வரேன் அப்புறம் போ. ஏய் போடா. டக்குன்னு வர சொன்னா இங்கேருந்து வருவாங்க. ஹலோ. சொல்லுங்க. ஏய் என்னடா உனக்கு வர சொன்னாங்க வரவாங்க போடா. எங்கள் அப்பா வரும்போது வருவோம் போ. அரை மணி நேரம் ஆகும் போ. ம் வாங்க போங்க வேறு காமெடி பண்ணிக்கிறேன். அப்படி ஆ அது ஏதோ சின்ன வயசுல பேசிட்டேங்க. ஐயோ என்ன சொல்கிறாங்க பாருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசா? 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சின்ன வயசா? 4 கூட இல்லை, 3 தான் இருக்கும். 21, 22, 23, 24. இதுல எவ்வளவு பார்த்துருப்போம்? 20 இருக்கும் தெரியல. ஞாபகமே இல்லை எனக்கு. சரியா 20 அதுக்குள்ளதான் இருக்கும். லாக்டவுனுக்கு ஊருக்கு வந்தோம். அது வந்து அப்படியே 21 வந்துச்சு. 21 தான். 20 சாரி 20 தான் இருக்கும். 21, 22, 23, 24 முடிய போகுது. 4 வருஷம். இப்போ என்ன ஆயிடுச்சு? 23. அப்படின்னா 2019 அப்படியே 19 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இப்போலாம் வாழ்க்கையே போர் அடிக்குது. அப்படி நிறைய இது வந்துருச்சு இல்லைங்க, பொறுப்பு. சின்ன பசங்களாவே இருந்தா ஜாலியாக இருந்திருக்கலாம். ஏன் தான் வளர்ந்தனா இந்த விஷயம்லாம். லாக்டவுன்லாம் இந்த லாக்டவுன்லாம் போடும்போது ஊரில் ஃபுல்லாக பசங்க வந்துட்டு இந்த சாப்பாடு செய்கிறது இது பண்ணுறது கும்பலாக போயிட்டு ஒரு ஹாப்பினஸ். பப்ஜி அப்போ ஃபுல் டைம் பப்ஜி தான். 4 பக்கம் 4 மூலையில் வீட்டில் உட்காந்துட்டு கத்திரி கிடப்போம். அதுதான் ஹாப்பினஸ்ஸே. அந்த லாக்டவுனில் அந்த இது விட்டாங்க பாரு, அது என்னது, ட்ரோனு தூக்கின்னு ஓடுவானுங்க. கேரம் போர்டு அது இதெல்லாம். அப்பாடி ஏரியில் கிரிக்கெட் ஆடுவோம், எல்லாம் ஓடுவோம். ஒரு வாட்டி வண்டி எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டாங்க அந்த போலீஸ். சரியா இருக்கும். இப்போலாம் ஜாலியாக இருக்கும். இப்போலாம் வெறுப்பாக இருக்குது. ஒரு நாள் போகிறதே வெறுப்பாக இருக்குது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வேலையை விட்டுட்டு. வேற வேலை தேடணும்னு வந்துட்டு சும்மா இருந்தால் கடுப்பாக இருக்கும். போகணும். அப்புறம் வேற நான் தான் சொல்லணும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நான் சாப்பிட்டோம்மா. இப்போதானே என்ன டைம் ஆகுது, இப்போ சாப்பிட்டோம். காலையில் சாப்பாடா? இப்போயா? இப்போ சாப்பிட்டா நைட்? ஓ, நைட் ஷிஃப்ட் வந்து தூங்கிட்டு ஏந்து இப்போ சாப்பிட்றதா? நைட்லாம் சாப்பிடுவீங்களா? நைட்டு 2 o'clock சாப்பிடுவோம். அதனாலயா? அப்படி சாப்பிட்டா ஏதாவது ப்ராப்ளம், வயிறுலாம் கெட்டு போயிடாது. என்ன பண்ண முடியும், ஃபீட் அப்படி. ஏன் வேற ஃபீல்டு மாறிடுது? ஏன் அப்போ கூட மார்னிங் ஷிஃப்ட் கேட்டால் தர மாட்டாங்களா? இருக்குங்க, ஷஃபிள் பண்ணி தான் போடுவாங்க. சேலரி எவ்வளோ தான் தராங்க? இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையா? இப்போதாங்க ஜாயின் பண்ணியிருக்கேங்க. எங்க? திருப்பத்தூர்ல.
ஏன் பெங்களூர் செட் ஆகலையா? புதுல தானங்க இருந்தேன். ம் சரி இருங்க ஒரு நிமிஷம் கால் பண்ணுறேன் குளிச்சுட்டு. ம் ம்